இந்த வெற்றிக்கு முதல் காரணம் நீங்க தான். நீங்க குடுத்த அந்த சப்போர்ட்ல இன்னைக்கு தடயம் வந்து எங்களோட ஜீ5ல இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன நிறைய ஷோஸ்ல இது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஹிட்ஸ். அதுவும் ஒரு வாரம் தான் ஆயிருக்கு. இன்னும் நாங்கள் பல வாரங்கள் அதை கணக்கில் எடுப்போம். ஆனால் அந்த ஒரு வாரத்திலேயே இன்ஃபேக்ட் 2 நாளைக்கு முன்னாடியே 100 மில்லியன் ஸ்ட்ரீமிங் மினிட்ஸ் அப்படின்றது வந்து தடயம் அச்சீவ் பண்ணியிருக்கு. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஷோஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. விலங்கு, அயலி எல்லாமே நீங்கள் பார்ட்டாக இருந்திருக்கீங்க. அந்த ஷோஸ் எல்லாம் என்ன அச்சீவ் பண்ணிச்சோ அந்த அளவுக்கு சில சமயம் அதுக்கு மேலேயும் கூட வந்து இது அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஒரு வாரத்தில் மிகப்பெரிய ரெக்கார்டு இது. ஷேட்டரிங் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து தடயம் தான். அதனால் நான் உங்கள் எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு தேங்க்யூ சொல்லணுன்ற ஒரு நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காது. அடுத்தடுத்து இன்னும் நிறைய வரப்போகுது. பட் இதை நீங்கள் கொண்டு போய் எப்படி சேர்க்கணுமோ அதை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேடையில் இருக்கிறவங்க அனைவருக்கும் என்னோடய நன்றி. ஒவ்வொருத்தரையாக சொன்னால் அது வந்து டைம் இழுத்துரும். ஆனால் இதுக்கு ரொம்ப பெரிய ஒரு பக்கபலமாக இருந்த என் அண்ணன் கனி சார் அவருக்கும், ஆந்திராலேருந்து இப்போ வந்து மிரட்டிட்டு இருக்கிற ராஜ் அவருக்கும், சிவதா இன்றைக்கி வரல, ஆனால் அவங்களும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எல்லா சோஷியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க அப்படியே. ஸோ அவங்களுக்கும், ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும், நடித்த அத்தனை ஆக்டர்ஸுக்கும் என்னோட நன்றி. இதை ப்ரொடியூஸ் பண்ண அஜய்க்கு நன்றி. தமிழ்மணி சார் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்களாம் தான் சேர்ந்து என்னையும் நிறுவனம், என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் இவ்வளோ பெரிய கௌரவத்தை கொடுத்துருக்கீங்க. இது முதல் தயாரிப்பு தான் எனக்கு வெப் சீரிஸில். ஆனால் இந்த முதல் தயாரிப்பு இவ்வளோ பெரிய வெற்றியை நீங்கள் தேடி தந்திருக்கீங்க. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இல்லை. அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும்னா அது உங்கள் எல்லாருக்கும் தான். அதுக்கப்புறம் என்னை இந்த ஒரு விஷயத்தை நம்பி என்னால் முடியும்னு சொல்லி ஷார்ட் பீரியடில் கொடுத்து நீ பண்ணுவடா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்தது கௌஷிக் சார் தான். ஏன்னா அவர் இல்லைன்னா இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் எனக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் சொல்ல போனால் எங்கள் அண்ணன் கனி அண்ணன், அவர் தான் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் பிரச்சனையாக தான் வா பார்த்துப்போம், எதுவாக இருந்தாலும் வா பார்த்துப்போம், எனக்கு தைரியம் கொடுத்து கூப்பிட்டு போய் இன்றைக்கி இந்த இது வந்துட்டு நிற்கிறதுனா அது அண்ணன் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய சப்போர்ட்டும் அந்த தைரியமும் தான். அதுக்கப்புறம் என் கூட இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் சார், எல்லோரும் சொல்ல போனால் யார் பேரையும் தனித்தனியாக சொல்ல முடியாத டைம் இல்லை. அதே மாதிரி நான் ஆர்டிஸ்ட்டு, என்னோடய குரூ, என் ப்ரொடக்ஷன் டீம், அவங்கெல்லாம் எனக்கு கூட இருந்து இவ்வளோ பெரிய சப்போர்ட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாம் சொல்ல போனால் எங்கள் அப்பா தான் இதுக்கு பெரிய வித்து. ஏன்னா இன்றைக்கி அவங்க இந்த ஃபீல்டில் இருக்காங்க, நானும் இருக்கேன்றத கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது எனக்கு. அதுதான். அதனால் எனக்கு இதுக்கு பிறகு வேறு எதுவும் சொல்ல தெரியல. எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு வெற்றி எனக்கு கிடச்சதுன்றது பெரிய இதுதான், சாதனை தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மொமெண்ட்டு செரிஷ் பண்ணுறதில்ல. பிகாஸ் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு டெட்லைன் அது இதெல்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ நாங்கள் நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனோட ஒர்க் பண்ணோம். அதோட ரிசல்ட் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே ஹார்ட் ஒர்க் ஹேஸ் கிவன் அஸ் தி சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். எங்கள் டீம், எங்கள் டைரக்டர், அப்புறம் சேனல்லேருந்து சார், கௌஷிக் சார், முகுந்த் சார், அப்புறம் ப்ரொடியூசர் சார், எல்லாருமே வந்து எங்களுக்கு இந்த ஒர்க்கிங் ப்ராசஸில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்போது மியூசிக் பண்ணும்போது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எங்களுக்கு. எங்கள் டீம், எங்களோட லிரிசிஸ்ட்டு, சாங்களோட லிரிசிஸ்ட்டு, சிங்கர்ஸ், மியூசிஷியன்ஸ், யாரெல்லாம் எங்கள் கூட இருந்தாங்களோ எல்லாருமே வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். அதனால் இந்த ரிசல்ட்டு நல்லா ரிசல்ட்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜு ஒரு வெற்றி விழாவாக கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அஜய் சார், சரவணன் சார், இவங்க மூலியமாக தான் இந்த ப்ராஜெக்டில் வந்தேன். அதுக்கப்புறம் டைரக்டரு, அந்த டீம், எனக்கு என் ஒளிப்பதிவுக்கு சப்போர்ட்டாக இருந்த மோகன் என் கூட இருந்தாப்புல, ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாப்புல. மற்றபடி இந்த வெற்றி வந்து சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாருக்கும் கிடைக்கணும். எனக்கு ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த சீரீஸ் எடிட்டர் தினேஷ்.
இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் நவீன அண்ணா ஸ்கிரிப்ட் கொடுத்து நாங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி படிக்கும்போதே தெரியும் அது டாம்ஸ்க்கு சுயார் ஹிட் ஆயிரும்னு. அது நினச்ச மாதிரி ரொம்ப ஹிட் ஆனதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எஸ்பெஷலி நவீன் அண்ணா இவ்வளோ பெரிய கேட் ஓப்பன் ஆகும்போது தனியாக போகாமல் கூட எங்களையும் சேர்த்துக்கிட்டு போன நவீன் அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அஜய் சார், சரவணன் சார், அப்புறம் ஏடிஸ், டைரக்ஷன் டீம் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஜி டீம் எக்ஸிக்யூட்டிவ் கௌசிக் சார் அண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ. வந்திருக்க எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் ரொம்ப இருந்துச்சு, அதனால தான் இவ்வளோ பெரிய ரீச் கிடச்சிது. அதாண்டி கௌசிக் சார் ஸ்கிரிப்ட் சொன்னதுலேருந்து இப்போ வரைக்குமே ஃபுல் சப்போர்ட்டிவாக, எந்த டைம் நைட்டு 4 o'clock 5 o'clock எல்லா டைமும் பேசியிருக்கோம். எல்லா டைமும் சப்போர்ட்டிவாக ஐடியா பண்ணி இதை இந்த அளவுக்கு ஹிட்டு கொண்டு வந்ததுக்கான மெயின் ரீசன் கௌசிக் சார் தான். அப்புறம் ஜி டீம் டோட்டலாக முகுந்த் சார் எல்லாமே. அடுத்து கனியண்ணன் ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணி கொடுத்து இவ்வளோ பெரிய ஹிட்டுக்கு மெயின் இன்னொரு காரணன்றது கனியண்ணன் தான். அப்புறம் என்னோடய டீம் எல்லாமே, கேகே சார் மியூசிக் டைரக்டர். மெயின் ப்ளஸ்ன்னு பார்த்தா மியூசிக் கிளைமேக்ஸ்லாம் மியூசிக் தான் மெயினாகவே இருந்துச்சு. இப்படின்னு ரொம்ப நன்றி. அப்புறம் சப்போர்ட்டிவ் ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோடய டைரக்ஷன் டீம், கோடைரக்டர் விஸ்வா, அப்புறம் பசங்க எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணி கொடுத்தீங்க. அது இல்லாமல் ஷார்ட் டைமில் ஒரு 20 days பண்ணணுன்னு எல்லாத்தையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பேன். எல்லாத்துக்கும் ரொம்ப சாரி. அதே மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குது, நான் நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்ஸில் கொஞ்சம் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. This is a massive welcome for me. Seriously, I didn't expected this, but thank you so much to everybody who is part of this Tadayam, especially Kaushik sir, Naveen, Ajay Sharma, and our Kani sir. Thank you so much because I'm getting messages from every corner of Tamil Nadu state. They owned me like anything. I'm literally from last 1 week, I was on cloud 9, I can say that, because I love that overwhelming response from the people. Thank you so much, everybody. Thank you, media. You guys are very kind to me. So many people, personally send messages to me. And one more thing, memers, man, you people did a fantastic job. I know everybody is tagging me, and love you all. Thank you so much. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுக்கு ஊக்கம் தரும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு மிக்க நன்றி. தடயம் வெப் சீரிஸ் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதற்கு வாய்ப்பளித்த இயக்குனர் நவீன்குமார் அவர்களுக்கும் ஜி5 நிறுவனத்தாருக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய நிறம் காரணமாகவும் தோற்றம் காரணமாகவும் ஒரு ஒதுக்கலுக்கு ஆளாகி வந்த எனக்கு இந்த கதாபாத்திரம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அளித்தது. இதில் ஒரு மிகப்பெரிய உருமாற்றத்தோடு எனக்கு நவீன்குமார் வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. அவருக்கு எப்படி என்னுடைய நடிப்பு மேலே அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னு தெரியல. ஸோ இது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. தட் என்னாலேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கைக்கு மிகப்பெரிய நன்றி நவீன். வந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. சகோதரி பத்திரிகையாளர்களே, நான் உங்களில் ஒருவன். என்னுடைய வாழ்க்கை உங்களிடம்தான் தொடங்கியது. அதில் என்னோடு பணியாற்றியவர்கள் நாங்கள் சகோதரர்களாக பழையவர்கள் இதில் நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. அதனால் நான் என்னுடைய வாழ்க்கை தொடக்கத்திலிருந்து என் வாழ்க்கைக்கு சப்போர்ட்டாக இருந்த உங்களுடைய எல்லோருடைய கமலமலர் பாதங்களிலும் என் நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். இது மேடையில் அமர்ந்திருக்கின்ற என் மகன்கள் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். உண்மையிலேயே என் விஸ்டா விஷனில் நடித்தவர்கள், என் விஸ்டா விஷனில் பயின்றவர்கள் அவ்வளோ பேருமே எனக்கு மகன்களாகத்தான் இருந்து அப்பா என்ற ஒரு வார்த்தையை தவிர வேறு எதுவும் பேசி அறியாதவர்கள். அவ்வளோ பேருக்கு நான் தந்தையாக இருந்து எல்லாம் செய்தேன். அந்த பட்டறையிலே அந்த இதில் உருவாகி வந்த என் மகன் கௌசிக்கு இங்கே பார்க்கும் பொழுது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதே மாதிரி என் மகனை நான் ப்ரொடியூசராக வளர்க்கலை. ஆரம்ப காலத்திலிருந்து அவனை சினிமாவில் அடிமட்டத்திலிருந்து அவனை உருவாக்கியிருக்கிறேன். என்னுடைய சீரியல்லாம் நடிக்க வச்சேன். அதுக்கு பிறகு தான் நீ ப்ரொடியூசராக வரணும், முதல்ல என்ன மாதிரியே வான்னு சொல்லி கொண்டுட்டு வந்தேன். என்னுடைய உதவிகள் இல்லாமையே இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கின்ற என் மகன் அஜய் கிருஷ்ணாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்கே நான் படங்களை எப்பொழுதுமே என்னுடைய படங்கள், நான் எடுத்த படங்களாகட்டும் சீரியலாகட்டும், நான் தனிப்பட்ட முறையில் படம் பார்த்ததே இல்லை. ஒரு படங்களை கூட நான் பார்க்க மாட்டேன். தியேட்டரில் உட்காந்து
எல்லோரோடும் நானும் டிக்கெட் வாங்கி உட்கார்ந்து தான் படம் பார்ப்பேன். ஏன்னா அப்போ தான் ஒவ்வொருத்தருடைய இது எனக்கு தெரியும்னு சொல்லி. ஆனால் இந்த தடையும் எனக்கு அதில் ஒரு சின்ன இதை வந்து நான் என் தயாரிப்பு பசங்க எலெக்ஷன் நடக்கும்போது கூட என் மகன் சரவணனும் என் மகனை கூப்பிட்டு இந்த படத்தில் இருந்தீங்கன்னா கௌசிக் சொன்னதுனால ஒரு சின்ன பாத்திரம் தான் அதில் வந்து நடித்து கொடுத்துட்டு போனேன். ஆனால் இந்த தடையும் சீரியலை வந்து நான் வந்து என்னடா இது நம்ம தேட்டரில் படத்தை பார்த்து பழக்கப்பட்டவங்க, சரி வர தேட்டருக்கு அதே மாதிரி என் வீட்டில் உட்கார்ந்து இந்த தடயத்தை நான் பார்க்கும் பொழுது இயக்குனருடைய கைவண்ணமும் கேமராமேனுடைய அதை வந்து நான் என்ன சொல்கிறேன், நானும் நிறைய படங்கள் எடுத்திருக்கேன். எங்களுடைய இதில் உருவானவர்கள் நிறைய பேர், இன்னும் சொல்லப்போனால் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கின டைரக்டர்கள்லாம் கூட எங்கள் படத்தில் தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தவங்க. ஜனநாதன் சொல்லி என் கூட பிறந்த தம்பி, அவங்கெல்லாம் செஞ்சது மாதிரியே ஒரு வெப் சீரியஸ் சினிமா, அதை வந்து வெப் சீரியஸாகவே எனக்கு தெரியல. அடுத்தது என்னன்னு சொல்லி நான் அந்த படம் பார்க்க உட்கார்ந்து அந்த தடயத்தை பார்க்க உட்கார்ந்த நான் முடிகின்ற வரைக்கும் ராத்திரி 11:45 மணி வரைக்கும் உட்கார்ந்து அதை பார்த்து முடித்து விட்ட பிறகு தான் சாப்பிடவே எழுந்திரிச்சேன். அந்த அளவுக்கு வந்து அடுத்து என்ன என்றதை கண்டினியூவாக கட்டி போட்ட இயக்குனருக்கும் இந்த கேமராமேன் அதில் பணியாற்றிய எடிட்டர் ரொம்ப ஷார்ப்பாக பண்ணியிருந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது அது வெப் சீரியஸ் நான் நினைக்கல. ஒரு திரைப்படம் எப்படி எடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த திரைப்படமாக உருவாக்கிய இந்த குழுவினருக்கு என் மனமார்ந்த நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி நான் சீரியலுக்கு புதியவன் அல்ல. நான் ஆரம்ப காலத்திலேயே, அதாவது 99 நான் வந்து மங்கை என்ற சீரியலை சன் டிவியில் மதியத்திலே நான் ஆரம்பித்த மெகா தொடர், இந்தியாவிலேயே மதிய நேரத்தில் மெகா தொடரை ஆரம்பித்தவன் நான் என்ற பெருமைக்குரியவன் நான். அதே மாதிரி தான் மறுபடியும் படங்களையும் நான் ஒவ்வொரு படங்களையும் எடுத்த படங்கள் எல்லாமே 200 நாள் 150 நாள் போடிய படங்களை தான் எடுத்தேன். அதற்கு பிறகு நான் அப்படியே படத்துறையில் ஒதுங்கி சின்னத்திரைக்கு போய் இன்றைக்கு சின்னத்திரையின் சார்பில் தான் எனக்கு கலைமாமணி விருது அரசாங்கத்தால் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி கலைத்துறையினுடைய சின்னத்திரையினுடைய வாழ்நாள் சாதனையாளர் விருதையும் 2 வாரங்களுக்கு முன்பு தமிழக அரசு எனக்கு வழங்கியது. இவைகள் அனைத்துக்கும் எனக்கு முந்துகோலாக இருந்தது, என்னை தூக்கி பிடித்து நிறுத்தியது சின்னத்திரை. இந்த சின்னத்திரை தான் என்னை வாட வைத்தது. நான் சின்னத்திரையில் சம்பாதித்து தான் நான் பட்ட கடன்களை எல்லாம் பெரிய திரையில் பட்ட கடன்களை எல்லாம் அடைத்தேன் என்பதை கூறி சின்னத்திரையிலே என் வாழ்நாள் பூரா கடைசி வரைக்கும் நான் அதை கழிக்க வேண்டும் என்பதற்கு என் மகனையும் திருப்பி அதே சின்னத்திரைக்கு ஒப்படைத்திருக்கின்றேன். அவனுடைய வாழ்வில் நீங்கள் எல்லோரும் பங்கு பெற்று அவனை வாழ்த்தி அவனுக்குரிய ஊக்கத்தையும் கொடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்க அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தில் நான் இருக்கிறது. எனக்கு இதுக்கு வாய்ப்பளித்த அஜய் சார் அவர்களுக்கும், நவீன் சார் அவர்களுக்கும், கௌசிக் சார் அவர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த படத்தில் பணியாற்றும் போது அவங்க ஏடின்னு என்ன சொல்கிறாங்க, இஸ் மை பிரதர்ஸ், என்னை அவங்க கூட பிறந்த பிறப்பா மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் என்னோட நடித்த அண்ணன் கனியண்ணே அவர்களுக்கு நன்றி. என்னோட அண்ணன் ராஜா அண்ணனுக்கு நன்றி. இனி இந்த குழு நீ மேற்கொண்டு இன்னும் நிறைய வெற்றி படங்கள் தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நீ எங்களோட இந்த பயணத்தில் மிக முக்கிய பங்காற்றிய எங்கள் அண்ணன், இன்றைக்கி அவரெல்லாம் நான் இங்கே இல்லை, சரவண அண்ணன், அவருக்கு மிக நன்றி. இறைவனுக்கு நன்றி. எல்லா மனசுமே ஒரு வெற்றிக்காக தான் ஏங்கி கிடக்குது. இந்த வெற்றி ரொம்ப ரொம்ப ஆழமாக உள்ளே போய் மனசுக்குள்ளே நிறைய விஷயங்களை சரி பண்ணிடுச்சு, அப்படி தான் சொல்லணும். எப்போவுமே சேனலில் இருக்கிறவங்க சொல்லவே மாட்டாங்க வெற்றியை. நல்லா இருக்குது, நிறைய நம்பர் வந்திருக்கு, உண்மையிலே இதுதான் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. முதல் முறை ஒருத்தன் சொல்லியிருக்கேன், அதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா கிட்டத்தட்ட நான் 3000 எபிசோட் டைரக்ட் பண்ணியிருக்கேன் ஸ்மால் ஸ்க்ரீனில். 3000 எபிசோடும் வந்து வாலில் வெடி வச்ச மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருப்போம். அப்போ வரைக்கும் இது ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லவே மாட்டாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் மேலே போயிருக்கலாம், இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரே ஒருத்தன் மனசார இன்றைக்கி சொல்லியிருக்கான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முழுக்க முழுக்க கௌசிக் மேலே வச்ச நம்பிக்கை தான் இந்த படைப்பு. என்னென்னா கௌசிக் வந்து ஒரு 10 நிமிஷம்தான் இந்த படைப்பை பற்றி சொன்னார். நான் சர்ரா தம்பி, எனக்கு நாளைக்கு இல்லை நாளை கழித்து எப்போ ரெடி ஆகுதோ எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிருங்க, நான் ஒரு வாட்டி படிச்சிடுறேன் அப்படின்னு. இப்போ வரைக்கும் அனுப்பலை. அண்ணே 4 எபிசோட் ரெடியாக இருக்குண்ணே, இந்த மீதி 2 வந்தோடனே உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுவேன்.
இதையே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு முறை நம்பிட்டோம்னா அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு பின்னாடி போயிடணும். அங்கே போயிட்டு ஒரு சமயக்காரன் தான் இருக்கணும், அப்போ தான் அந்த சமையல் நல்லாயிருக்கும். ஆளாளுக்கு போய் உப்பள்ளி போடக்கூடாதுல்ல. அதனால் பேசாமல் சரி ஓகே என்னமோ செய்கிறாங்க, சரி சரியாக செய்கிறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போனது தான். கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு வெற்றியை பார்க்குறதுன்றது இறைவன் கொடுத்த சக்தி. என் தம்பி கௌஷி, என் தம்பி அஜய், நவீன், இன்னும் இதில் உழைச்ச கே சார், எல்லாருக்குமே இந்த வெற்றியில் பங்கு இருக்குது. அந்த குட்டியோண்டு லென்ஸ் வச்சு பார்த்து அந்த சார் அவ்வளோ ஆழமாக மனசில் பதிஞ்சிருந்தார். அவர் தான் கதையோட டேர்னிங் பாயிண்ட்டே. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாத்தையும் திரும்ப பார்க்க நான் தான் சொன்னேன், டே எல்லோரும் திரும்ப சந்திச்சிருவோம். அப்புறம் நீ எங்கே இருக்க, நீ வருவியா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தான் சந்தித்தது. ரொம்ப மகிழ்ச்சி. இதையெல்லாம் தாண்டி ஒரு அப்பா கிட்டேருந்து பிள்ளைக்கு கிடைக்கிற அங்கீகாரம் இருக்குது பார்த்தீங்களா, அது மிக பெருசு. அது ரொம்ப சீக்கிரமாகவே அஜய் கிடச்சிருக்குன்றது எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சி. ஏன்னா ஊரெல்லாம் போய் ஜெயிச்சுட்டு வந்துடுவோம், வீட்டுக்குள்ளே மட்டும்தான் கிடைக்கவே கிடைக்காது. அந்த லுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அனுபவிச்சிருக்கியா? எனக்கு எப்படி தெரியும் இதை பற்றினா, நம்ம அப்பான்னு ஒரு படம் பண்ணும்போது பெரிய பெரிய ஆளுமைகளை அவங்க அப்பாவை பற்றி பேச சொல்லி கேட்டேன், நீங்கள் பேசுங்க. அப்போது பிரியதர்ஷன் சார் சொன்னார், அதாவது எனக்கு வந்து சிபிஐயில் ஜாப் கிடச்சிருச்சு, அதுக்கு இன்டர்வியூ கூப்பிட்ருந்தாங்க. அந்த இன்டர்வியூ போகிற அன்னைக்கு தான் இங்கே பாசில் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ போகிற பேப்பர் எடுத்து தலையணை கவருக்குள்ளே வச்சுட்டு நான் இங்கே போயிட்டேன். ஒரு வாரம் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் எங்கள் அப்பா வந்து வெளியில் உட்காந்துருந்தார். அந்த இன்டர்வியூ போனியா அப்படின்னு கேட்டார். இல்லை அது போனேன் வந்தேன் அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னேன், ஒன்றுமே பேசலை. அப்படியே நான் முறைச்சி பார்த்தாரு. இனிமேல் என் கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இதற்கு பிறகு கிட்டத்தட்ட 70 படம் டைரக்ட் பண்ணியாச்சு. ஊரே கொண்டாடுது, ஆனால் அப்பா மட்டும் பேச மாட்டேன்றார். ஸ்டேட் அவார்ட்ஸ் வருது, பேசலை. தேசிய விருதுகள் வருது, பேசலை. கடைசி பத்மஸ்ரீ விருது வாங்குறாரு. வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது அதே அப்பா, சாரிடா நீ சரியான வழியை தான் தேர்ந்தெடுத்திருக்க அப்படின்னு சொல்லி தோளில் தட்டி கொடுத்தாராம். இது நடக்கிறதுக்கு 30 வருஷம் ஆச்சு அப்படின்னு. அந்த மாதிரி தகப்பன் ஒரு கனவில் இருக்கும்போது அந்த தகப்பன் கனவை பிள்ளைங்க ஈடுகட்டுறது ரொம்ப கடினம். அது இப்போது தம்பி அஜய் கிடச்சிருக்கிறது ரொம்ப பெருமகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இந்த வெற்றி இன்னும் நிறைய தூரம் எங்களை இழுத்துட்டு போகும், நிறைய தூரம் கொண்டு போய் எங்களை நிறுத்தும். என் தம்பி முகுந்தனுக்கு நன்றி சொல்லணும். பேய் மாதிரி ஒருத்தன் இயங்கிக்கிட்டே இருந்தான் அந்த செட்டில். ட்ரெய்லர் ரிலீஸ் அப்பவும் வரல, ஜெயிச்சதுக்கப்புறம் வரல. எங்கடான்னு கேட்டால் இப்போ எங்கேயோ பக்கத்து மாநிலத்தில் அடுத்த படைப்பில் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பெரிய ஆளுமையான இடம் அந்த தம்பிக்கு கிடைக்கணும்டா தம்பி கௌஷி, கொடுங்க.